கருவேப்பிலை. திருப்பதி பெருமாள் பத்மாவதி தாயார் திருமணமான பிறகு பெண் வீட்டிலிருந்து எல்லா சீர்வரிசையும் கொடுக்கப்பட்டது. அதை பற்றி பத்மாவதி தாயார் பெருமாளிடம் சொல்ல அதற்கு பெருமாள் சொன்னாராம், இங்கே ஒரு குறை இருக்கிறது. அதிர்ச்சி அடைந்த தாயார் கேட்டார், என்ன குறை? அதற்கு பெருமாள், உணவுப் பொருட்களில் கருவேப்பிலை இல்லை, மலர்களில் எனக்கு பிடித்த கனகாம்பரம் இல்லை என்று சொன்னாராம். அந்த நேரமே தாயார், நான் உடனே தந்தையிடம் வாங்கி வருகிறேன் என்று கிளம்பினார். அதற்கு பெருமாள் ஒரு நிபந்தனை வைத்தார். சூரிய உதயத்திற்கு முன்பு திரும்பி வர வேண்டும். ஆனால் தாயார் காலத்திற்கு முன் வர முடியாமல் சூரியன் உதயமாகிவிட்டது. தாயார் பெருமாள் கூறிய நேரத்தில் வர முடியாததால் அவர் திருச்சானூரிலே தங்கிவிட்டார். அதனால்தான் இன்றும் திருமலையில் கருவேப்பிலையோ கனகாம்பரமோ படைகளில் இருக்காது. ஆனால் இரவில் பெருமாள் தன் பத்மாவதி தாயாரை பார்க்க திருச்சானூருக்கு சென்று விட்டு சூரிய உதயத்திற்கு முன்பு திருமலைக்கு வருவாராம் என்பது ஐதீகம்.